ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் டால்ஃபின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அதுக்கு 5 பீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 2 கலர் ஃபர் எடுத்திருக்கேன், ஷார்ட் ஃபர். ஒன்று கான்ட்ராஸ்ட்டுக்கு ஒயிட்டு, மெயின் கலர் வந்து ரெட்டு. ஸோ 2 கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வெறும் ஐஸ் மட்டும்தான், இதுக்கு நோஸ் தேவையில்லை. ஸோ ஐஸு, காட்டன் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு காட்டன், மார்க்கிங் சாக்கு, த்ரெட்டு அண்டு நீடில். இப்போது நம்ம டால்ஃபின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ட்ரா பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு மெயின் கலரு ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த பீஸ் வரையணும், பாடி பார்ட்டு 1+1 ரிவர்ஸு 2 பீசஸ் இதில் வரையணும். நெக்ஸ்ட்டு வந்து இது கான்ட்ராஸ்ட்டு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இது வந்து நம்ம ஒயிட் கலரில் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெயில் வந்து ஃபர்ரு தான் போட்டிருக்கேன், 1+1. ஸோ இதுவும் நம்ம இந்த ரெட் கலரில் தான் வரையணும். பாடி பார்ட்டு இந்த பீஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இது ஒயிட்டில் வரையணும். இதையும் எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபின்ஸில் வந்து 2+2 ரிவர்ஸு ஃபர்ருன்னு போட்டிருக்கு. ஸோ 4 பீஸ் வந்து நம்ம ஃபர்ரில் வரையணும். ஸோ இதையும் இதில் வரைஞ்சிக்கலாம். ஆனால் இது வந்து கான்ட்ராஸ்ட்லேயும் வரையணும். ஸோ இதில் ரெட்லேயும் வரையணும், ஒயிட்லேயும் வரையணும். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் பாடி பார்ட்டாக வரைஞ்சிருவோம். இது 1+1 ரிவர்ஸு. இப்போ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால மார்க்கிங் சாக் வச்சு வரைய முடியல. இப்போ பார்த்திங்கன்னா பாடி பார்ட்டு ஃபஸ்ட்டு இது ஒன்று வந்து மெயினில் இப்படி போட்டு வரைகிறோம். செகண்ட் வந்து ரிவர்ஸில் போட்டு திருப்பி வச்சுட்டு ரிவர்ஸு இதில் ஒரு பீஸ். ஸோ 1+1 2 வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபின்ஸு 2 பீஸு, 1 2 பீஸு, ரிவர்ஸில் இங்கே 1 இங்கே ஒரு பீஸ், 2 பீசஸ் ரிவர்ஸில் வரைஞ்சாச்சு ஃபின்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட டெயில் வந்து 1+1 ரிவர்ஸு, 1 மெயின் ரிவர்ஸில் 1. ஸோ 2 பீசஸ் இது வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ராஸ்டில் வந்து இப்போ கான்ட்ராஸ்டில் மெயின் வந்து பாடி பார்ட்டு இது ஒரு பீஸ் தான். ஸோ இது 1 மட்டும் வரைஞ்சிருக்கோம். ரெண்டாவது வந்து அதோட இன்னொரு பாடி பார்ட்டு மெயினில், அதில் வந்து 1+1 ரிவர்ஸு. இதில் பார்த்திங்கன்னா 1 மெயின், அப்படியே ரிவர்ஸில் இன்னொன்று போட்டு வரைஞ்சாச்சு. இது ரிவர்ஸ். இது வந்து இந்த சைடு 1, ரிவர்ஸில் 1. ஸோ 2 பீஸ் வரைஞ்சாச்சு. அதே மாதிரி ஃபின்ஸில் வந்து கான்ட்ராஸ்டில் 2 வரையணும். ஸோ அதில் 2, 1 ரிவர்ஸில் 1 2. இப்போ ரிவர்ஸில் இது 1. ஸோ இதிலெல்லாம் வந்து நான் வந்து இந்த ஃபின்ஸ் வைக்கிற இடம், ஜாயின் பண்ணுற இடம் இல்லாமல் இது மார்க் பண்ணிக்கோங்க. என்ன, அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். எம் எல்லு இது வந்து பாடி பார்ட்டில் எல்லு ஜாயின் பண்ணணும். அது நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ட்ரா பண்ண எல்லா பீசஸையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எல்லா பீசஸும் நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டெயில் எடுத்துக்குவோம். டெயிலில் வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஓப்பன் விட்டுருங்க. டெயிலு இந்த சைடு வந்து நம்ம ஓப்பன் விட்டுறணும். பாருங்க, இதை மட்டும் ஓப்பன் விட்டுட்டு மீதி இது ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிடணும் இது வரைக்கும். இப்போ இந்த இடம் நம்ம ஓப்பன், நம்ம நாட் போட்டுக்கலாம். பட் நாட் போட்டாலுமே நமக்கு வந்து சம்டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது பாருங்கள் எடுத்துக்கிச்சு. ஸோ கொஞ்சம் இந்த த்ரெட்டை விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை வந்து நல்லா உள்ளுக்கு தள்ளிக்கோங்க. ஃபர்ரு வெளியில் தெரியாமல் இருந்தால் தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வெளிப்பக்கம் பார்க்கும்போது நமக்கு அது வந்து வராது.
பாருங்க, இதை வந்து இதில் மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு இதை இப்படி எடுக்கிறோம். எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டோம் இல்லையா, இதை வந்து இதோட சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எடுத்துக்கோங்கிற ஒரு ஃபீல் வராது. ஸோ இது ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே இது மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அது வெளியில் வரவே வர சான்ஸே இல்லை. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இதை உள்ளார தள்ளிட்டே, நெக்ஸ்ட்டு இது லூப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இருங்க, பக்கத்துலேயே ரொம்ப கீழேயும் போகாதீங்க, மேலே எட்ஜிலையும் ஸ்டிச் பண்ணாதீங்க. நல்லா நீடிலால் அந்த ஃபர்ரு தள்ளிக்கோங்க. இது பண்ணிக்கோங்க. அதாவது இந்த த்ரெட்டு வந்து இப்படி மாட்டி விட்டுருங்க. நடுவில் நீடில் இருக்கணும், த்ரெட்டு வந்து கீழே இருக்கணும். இது பாருங்கள், கீழே இருக்குது. ஸோ இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். இந்த பாருங்கள், அதாவது இதுக்கு அடியில் இருக்கும் த்ரெட்டு. இப்போது நம்ம டெயில் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சைடு மட்டும் ஓப்பன் விட்டுட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் இருக்கிற இடம் ஓப்பன் விட்டாச்சு. மீதி இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பாடி பார்ட்டு. பாடி பார்ட்டு பார்த்திங்கன்னா இது மெயின் பாடி. இந்த மெயின் பாடியில் ரெட் கலரும் இதில் வந்து ஒயிட் வந்து கட் பண்ணியிருப்போம். இந்த எல்லோ நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இது வந்து இந்த டீயும் இந்த டீயும் இதை நீங்கள் இதில் வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாறிட போகுது. ஏன்னா நம்ம ஒன்று ரிவர்ஸில் கட் பண்ணியிருப்போம். கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் இந்த எண்ணை பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த டீயும் எல்லையும் நம்ம இதில் மார்க் பண்ணிக்கோங்க. அதை டீயும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த போர்ஷன் முடிச்சுட்டு இதில் வந்து எம்என் இருக்குது. அதில் ஃபின்ஸு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதில் எம்என்னு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இப்படி வச்சு இதுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக. அதுக்குள்ளார இதை முடிக்கணும். அதுக்கப்புறம் இது மேலே டாப்பில் வரும். இதுவும் ரெட் கலர் தான். எம்என்னில் வச்சு இந்த போர்ஷனை இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஃபின்ஸும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டமில் உள்ள பாடி பார்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபின்ஸு. இது வந்து ஒயிட் கலர்லேயே எம்என் இந்த போர்ஷனை நம்ம ரெண்டு இதுலேயும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பார்ட்டையும் மெயின் டாப்பில் உள்ள ரெட் கலரையும் இப்போ ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். மேலே டாப்பில் உள்ள போர்ஷனை ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் நம்ம சேம் இப்போ இந்த இடத்துல வந்து ஐஸு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே ஈவனாக ஒரே இடத்துல எப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போலே இந்த போர்ஷன்லேயும் இதே சேம் இடத்துல ஐஸ் நம்ம இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போயே நம்ம இது வந்து கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. லைட்டாக சும்மா சின்னதாக கட் பண்ணாவே போதும். மைல்டாக வாஷரை வச்சிட்டிங்கன்னா
அவ்வளோதான். ஐஸ் வந்து இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரியே இன்னொரு போர்ஷன்லேயும் நம்ம அதே மாதிரியே வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு ரொம்ப கட் பண்ணாதீங்க, சும்மா லைட்டாக கட் பண்ணுங்கள். ரொம்ப கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல் பெருசாகிடும், அப்புறம் கஷ்டமாக இருக்கும். இப்போது ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து மேலே மட்டும்தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். டாப்பில் இந்த போர்ஷன் மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். பாட்டம் வந்து அந்த ஒயிட் கலரோட நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து ஜாயின் பண்ணணும். இந்த இடம் ஒரு நாட்டு, எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வந்தாலும் நம்ம அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த போர்ஷன்லேருந்து இப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்து அதோட ஃபின்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஃபின்ஸ் இதே ஷேப்லேயே இங்கே ஜாயின் பண்ணுறோம். இப்படி வரும். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல முடிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு நாட்டு போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒரு நாட் போட்டுட்டோன்னா நமக்கு அந்த இடம் கரெக்டாக ஃபினிஷிங் வருது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த இடம் வந்து இதே ஷேப்லேயே வரும், ரெண்டு சைடும் இப்படியே வரும். அப்போது இந்த ஃபின்ஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு நாட்டு, ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து இது மாதிரி நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா கிராஸாக வராது, அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபின்ஸோட இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜ்லேயும் ஒரு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாது உங்களுக்கு. டபுள் நாட் போட்டுக்கோங்க, பிரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபின்ஸ் இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இந்த பாருங்க, இந்த இடமும் பேக் சைடு இந்த இடம் போட்டாச்சு. இப்போது கரெக்டாக இந்த கர்வாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நம்ம ஏன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா இது இப்படியே வரும். இங்கே நம்ம இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கர்வு ஃபின்ஸு, அதுக்கப்புறம் இங்கே டெயில் வர இடத்துக்கிட்ட இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம். ஸோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போது இந்த பார்ட் வந்து நம்ம எல்லாமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெயில் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோம், இந்த ஃபின்ஸு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபின்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் ஓப்பன் விட்டுட்டேன். நம்ம திருப்புறத்துக்கு நம்ம கை விடுற அளவுக்கு ஓப்பன் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுலேருந்து இந்த சென்ட்ரு ஏல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இது ஃபுல்லாக இப்போ முடிச்சாச்சு. இப்போ பாட்டம் பீஸ் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நாட் போட்டுட்டோன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சென்டரும் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபின்ஸு. இது வந்து மேலே வரணும். இந்த சைடு போர்ஷனை நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த சென்டரும் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டா உங்களுக்கு நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா இடமும் நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க இது மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஃபின்ஸ் ஒன் சைடு வந்து ரெட்டு, ஒன் சைடு ஒயிட் இருக்கும். இந்த இடத்துட்ட ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் இது நாட் போடாமல் பண்ணாலும் ஓகே தான். நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு சில இடத்துல எக்ஸஸாக கட் பண்ணி இருப்பீங்க. ஸோ அது வந்து நமக்கு தெரியாது. இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம அதை ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு நாட். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட். அப்புறம் இந்த ரெண்டும் இப்போ ஜாயிண்ட் ஆகிற இடம் இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெயில் போர்ஷன், இந்த இடம் தான் நம்ம டெயில் ஜாயின் பண்ணுவோம். போய் இந்த இடத்துட்ட ஒரு நாட் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து இங்கே இந்த இடத்துட்ட ஒரு நாட் போட்டுக்கணும். இது வந்து டெயில் நம்ம இங்கே இந்த இடம் தான் நமக்கு வந்து டெயில் வரும். ஸோ இந்த இடம் ஓப்பன் விட்டுறணும். ஓப்பன் விட்டுட்டு மீதி இந்த போர்ஷன் ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த சைடு எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த போர்ஷன் ஃபுல்லாக நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடம் மட்டும் ஓப்பன் விடணும். இது வந்து டெயில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போது ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த டெயில் இருக்கிற இடம் மட்டும் ஓப்பன் விட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த டெயில் வந்து இதில் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து இந்த ஒயிட் மட்டும் ஒரு சைடு இதை அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இது வழியே நம்ம திருப்பிட்டு காட்டன் வச்சிட்டோன்னா டால்ஃபின் ரெடி. டெயில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை திருப்ப போகிறோம். இங்கே கொஞ்சம் ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லையா, இதெல்லாம் அப்படியே திருப்பிடலாம் ஈஸியாக. நான் கொஞ்சம் பெருசாகவே ஓப்பன் விட்டுருக்கேன். திருப்பிட்டு காட்டன் ஸ்டஃப் பண்ணோன்னா டால்ஃபின் ரெடி. இப்போ ஃபுல்லாக திருப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெயிலில் காட்டன் வச்சிடணும். அப்புறம் அதோட ஃபின்ஸில் வச்சிடறோம். அப்புறம் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஓப்பனாக எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்.
இப்போ ஃபுல்லாக காட்டன் வச்சாச்சு. இப்போது காட்டன் ஸ்டஃப் பண்ணி முடித்ததும் மேலே இருக்க இந்த ஓப்பனை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம உள்ளாரிந்து வெளியில் எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு நாட் போட்டுக்கிறோம். இப்போது ஆப்போசிட் சைடு உள்ளார விட்டு வெளியில், அதுக்கப்புறம் இங்கே உள்ளார விட்டு வெளியில், 2 சைடும் மாற்றி மாற்றி இதே மாதிரி இது விடும்போதே கொஞ்சம் நல்லா தள்ளியே விட்டுக்கோங்க. இந்த கேப் இருக்கணும். எட்ஜில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்புறம் அது பிரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இதை இப்போ இழுத்திங்கனாவே இது ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிடும். த்ரெட்டு தெரியாதுங்க பாருங்கள். ஃபுல்லாக இந்த இடம் ஸ்டிச்சே தெரியாது உங்களுக்கு. உள்ளார விட்டு வெளியில் எடுக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் தள்ளி எடுக்கணும், நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி. லாஸ்ட்டு ஒரு 2-3 நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி நாட் போட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண அந்த இதே தெரியாது. ஸோ இப்போ டால்ஃபின் ரெடி ஆயிடுச்சு.